ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களை தேடி வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள், படித்து மறந்த கதைகள், அல்லது படிக்கவே தவற விட்ட கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்க முடியும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு அருமையான இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு கதை கேட்க போறோம். சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதிய மழை நாளில் 3 பேர் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்க போறோம். இது வந்து ஒரு 3 பேரை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு சின்ன கதை தான். ஓகேவா? ஒரு மழை நாள்ல நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி இதை எழுதியிருக்காங்க. அதுல 2 பேர் வந்து இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் எப்பவுமே பொதுவாகவே வந்து இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து தமாஷ் பண்ணிக்கிட்டு, பேசிக்கிட்டு, கிண்டல் அடிச்சுக்கிட்டு, கேலியா பேசிக்கிட்டு, ரொம்ப எதுலையுமே சீரியஸா இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த சீரியஸ்னஸும், அவங்க வாழ்க்கையில முன்னேறணுங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அவங்க நண்பர்கள் சந்திக்கிறப்ப ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து வந்து நம்ம தவறாக நினைச்சுக்கிறோம். ஸோ அப்படி கிடையாது. ஆனா அவங்கள தூண்டுறதுக்கான ஒரு ஸ்பார்க் வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தர் செய்ய வேண்டியதா இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ உங்ககிட்ட இந்த திறமை இருக்கு, இதை நீ வளர்த்துக்கோ, உன்னால இது முடியும் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள தூண்டி விடுறதுக்காக ஒரு தூண்டுகோலாக யாராவது இருந்தா அவங்க முன்னேறக்கூடிய அந்த எல்லையே வேறையாக இருக்கும். அவங்க அடையக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு பாராட்டுதற்குரிய, வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். கேட்கலாமா? மயிலாப்பூர் செல்லும் பஸ்ஸில் ஏறினேன். கடைசி சீட்டில் இடமிருக்க அமர்ந்தேன். உடன் மழை சடசடவென பெய்ய ஆரம்பித்தது. மழை சத்தத்தையும் மீறி எனக்கு அருகில் அமர்ந்திருந்தவர்கள் பேசும் சத்தம் கேட்க இடப்புறம் திரும்பி பார்த்தேன். 2 இளைஞர்கள். எனக்கு அடுத்து ஒருவன், அவனுக்கு அடுத்து ஜன்னல் பக்கம் மற்றொருவன். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது அவர்களது உடல் புஷ்டியிலும் உடைகளிலும் தெரிந்தது. அவர்களை நேரடியாக கவனிப்பதை தவிர்த்தேன். ஆயினும் அவர்களது உரையாடல்கள் என் காதில் விழுந்தது. அவர்கள் இருவரில் ஜன்னலுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவன் அதிக குறும்பு செய்பவனாக தெரிந்தான். பஸ் போவதால் தேங்கி நிற்கும் மழை தண்ணீர் தன் மீது பட்டுவிடுமோ என்று ஒதுங்கிய ஒரு பெரியவரை ஜன்னலுக்கு வெளியே கை நீட்டி கேலி செய்தான். எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவன் அதை ரசித்தபடி அவன் பங்குக்கு ஏதோ சொன்னான். உடன் இருவரும் சத்தமாக சிரித்தார்கள். ஜன்னலோரம் இருந்தவன் பஸ்ஸின் தகரத்தை தட்டியபடி ஓ போடு திரைப்பட பாடலை சோறு போடு என்று மாற்றி பாட, என் அருகில் இருந்தவன் தன் தலையை கோதிவிட்டபடி சிரித்து கொண்டிருந்தான். நான் கவனிக்காதது போலவே சீரியஸாக வேறு பக்கம் பார்த்தபடி இருந்தேன். அடுத்து, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க என்ற திரைப்பட பெயரை மாற்றி, ஏய் நீ ரொம்ப அழுக்கா இருக்க என்று அருகில் நின்ற பெண்ணை பார்த்து சன்னமான குரலில் பாடினான். அதற்கும் என் அருகில் இருந்தவன் லேசாக சிரிப்புடன் இருந்தான். அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த நான் அவர்களுடைய இவ்வளவு கலாட்டாவையும் ரசிக்காதது மட்டுமல்ல, சலனமற்று அமைதியாகவும் இருந்தது அவர்களுக்கு உறுத்தி இருக்க வேண்டும். அடுத்து அவர்கள் டிக்கெட் வாங்கியிருந்தும் வாங்காமல் பயணம் செய்வது போலவும், அது நியாயம்தான் என்பது போலவும் பேசி என் கவனத்தை கவர முயன்றார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? படிக்கிற மாணவர்களா, அல்லது வேலை தேடுபவர்களா, அல்லது வேலைக்கு போகிறவர்களா என்று தெரிந்து கொள்ள என்னுள் சிறு குறுகுறுப்பு. கூடாது, நேரடியாக கேட்கக்கூடாது. அதுவும் இப்போது இந்த கேள்வியை கேட்டால் அவர்களுக்கு சங்கடமாக போய்விடும் என்ற எண்ணம் என்னுள் ஓடியது. பஸ்ஸில் மற்றவர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்து ரசிக்கும் போது நான் மட்டும் அவர்களை ரசிக்காதது அவர்களுக்கு பெரும் சவாலாகி விட்டது போலும். ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த அவன் என் அருகில் அமர்ந்திருந்தவனை சீண்டினான். உன் ஆட்டமெல்லாம் 3 வருஷம்தான், அப்புறம் காலேஜ் முடிஞ்சதும் பாரு அலைய போற. ஓஹோ, மாணவர்களா? எனக்குள் ஒரு பச்சாதாபம் வந்தது. என் அருகில் அமர்ந்திருந்தவன் வாயை திறந்தான். 3 வருஷம் உனக்கு தாண்டா, எனக்கு இல்ல. ஏன்? ஜன்னல் அருகில் இருந்தவன் முகத்தில் வியப்புடன் கேட்டான். நான் தான் MBA சேர போறேனே. ஜன்னல் அருகில் இருந்தவன் பலமாக சிரித்ததில் பஸ்ஸில் இருந்த பாதி பேர் திரும்பி பார்த்தனர். நானும் அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்க, ஏன் சார், இவன்லாம் MBA படிக்க முடியுமா? முதன்முறையாக என்னை பார்த்து நேரடியாக கேட்டான் அவன். ஏன், முடியுமே. நல்லா பாருங்க சார், இவனால முடியுமா என்று கேட்டான் ஜன்னல் இளைஞன்.
ம், புத்திசாலிக்கல தெரியுதே. நான் அழுத்தமாக சொல்ல, என் அருகில் இருந்தவன் கண்களை விரித்து என்னை பார்த்தான். அவன் முகத்தில் ஆச்சரியம், ஆர்வம், மிகுந்த மகிழ்ச்சி. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. மழை நின்று விட்டிருந்தது. இறங்கி தேங்கி இருக்கும் மழை தண்ணீர் பஸ் திரும்புகையில் என் மீது தெரித்து விடாமல் இருக்க ஒதுங்கி நின்றேன். பஸ் நகர்ந்து சென்றது. அவர்களின் கேலி பேச்சு தொடரும் என நினைத்தபடி போய்க் கொண்டிருந்த பஸ்ஸை பார்த்தேன். கடைசி சீட்டில் இருந்த அவர்கள் என்னை திரும்பி பார்த்தது மஞ்சள் விளக்கு வெளிச்சத்தில் தெரிந்தது. கடைசி சீட்டில் இருந்த அவன் எனக்கு கையசைத்து விடை கொடுத்தான். என் மனதுக்கு அது நிறைவாக இருந்தது. சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதிய மழை நாளில் 3 பேர் குடும்ப சிறுகதை முற்றும். இந்த கதை 29/12/2002 கல்கி இதழ்ல வெளியானது. நன்றி.